ஏன் இங்கே நிற்கிற? கிச்சனில் எதுவும் வேலை இல்லையா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அம்மாவை பார்க்க போகணுமா? நீங்க வேணான்னு சொன்னா நான் கண்டிப்பா போக மாட்டேங்க. போயிட்டு வா. போகவா? நீ போனால் 2 நாள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். எப்போ கிளம்புற? காலையில. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. போ. சரி. குட் மார்னிங் ஆ? சார். இப்பதான் ஏஞ்சிங்களா? மணி 10ஆவது. நான் கூட அவள் தான் ஊருக்கு போகாமல் இங்கே இருந்துட்டாலும் பயந்தே போயிட்டேன். நான் வரும்போது தான் மேடம் கிளம்பி போனாங்க. அப்பாடா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. மேடம் இல்லாமையா? ஆமாம் ஆமாம். ம். சார், ம். நான் வேலைலாம் முடிச்சிட்டேன். கிளம்பட்டுங்களா? என்ன சாப்பாடு? இல்ல சார், மேடம் போகும்போதே சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க சமைச்சா நீங்க நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க. உங்க சட்டையும் அயன் பண்ணி வச்சுட்டாங்க. நைட்டுக்கு மட்டும் என்ன சமைக்க சொன்னாங்க. உப்பு கம்மியா இருக்கணுமா, காரம் அதிகமா இருக்கணுமா, காபிக்கு சர்க்கரை 2 ஸ்பூனு, சட்னிக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, லஞ்சுக்கு காய் என்ன வேணும்னு உங்களை கேட்டுட்டு தான் சமைக்கணுமா, என்னமோ சொன்னாங்களே, பெட்ல நீங்கள் போடுற துண்டை கண்டிப்பாக காய வைக்கணுமா. அவ்வளோதான் சார். என்ன மனப்படமாக சொல்கிற? ஆமாம் சார், மேடம் எதையும் மறக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போனாங்களே. சரிங்க சார், நான் கிளம்புற நேரம் ஆகுது. சொல்லுங்க. கிளம்பி வரட்டுமா? நாளைக்கு எனக்கு லீவு. நானே கிளம்பி அங்கே வரேன். இங்கேயா? ஆமாம். சரிங்க.